ஹலோ மக்களே, மே 4ஆம் தேதியோட சலங்கிலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்கலாம்னா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல அபூர்வம் வந்து சரச்சந்திரா வந்து மண்டே கழுவிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவரு தானே கொன்னாங்க, அதனால வந்து அவர் மன வந்து சாந்தி அடையணும், அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணுங்கிறதுக்காண்டி வந்து இவங்க ஒத்துக்க வைக்கிறதுக்காக சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க மருதாணி இலைய வச்சு. அப்புறம் வந்துட்டு இப்ப என்ன, நான் போய் அந்த ககன் கால விழுகணும்னு நீ சொல்றியா அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, அதான் பூமி இருக்கால்ல அப்படின்னு சொல்றாங்க அபூர்வா வந்துட்டு. அவ என் கணக்குல எப்போ செத்து போயிட்டா, செத்த சவத்துக்கிட்ட போயிட்டு நான் இப்ப எனக்கு நீ எனக்காக இந்த உதவியை பண்ணு நான் அவகிட்ட போய் கேட்கணுமா? அவளை எப்போ செத்து போயிட்டா, அவளை பேரை கூட இந்த வீட்டுல யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து, ஐயோ மாமா, உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நீங்க என்ன ஆசைப்படுறீங்க, கேபி ஆத்மான் வந்து சாந்தி அடையணும், அதுதானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மீராவும் ஆசைப்படுறா, அதுதானே நீங்களும் ஆசைப்படுறீங்க மருதாணி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, மருதாணி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கறாங்க. ஆமா மாப்பிள்ள, அவங்களோட கேபியோட ஆத்மா சாந்தி அடையணும், நிம்மதியா இருக்கணும், நம்ம குடும்பமும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாரு சரச்சந்திரா. அதுக்கு அடுத்து இவங்களே வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க தானே கொலை பண்ணாங்கிறத வந்து இன்டைரக்டா மீன் பண்றாங்க. அதனால கேபி ஆத்மா சாந்தி அடையணுமாமா, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு பெரிய நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அவரு வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க வந்து பார்த்தா பூமி வீட்டுல பார்த்தா ககன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து லுங்கி கட்டுறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு, லுங்கி கட்டிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து பாத்ரூம்ல வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பூமி. உடனே வந்துட்டு என்ன மாமா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எது போட்டாலும் அழகா இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ககனை. உடனே உங்களுக்கு லுங்கி கூட ரொம்ப அழகா இருக்குது, இது கூட உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்குது, என்ன போட்டாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து ககன் வந்து நினைக்கிறாரு, இவ அடுத்து இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு என் மேல பழி சொல்லிடுவா, அதனால இன்னைக்கு இவ கூட தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, வந்து நான் இன்னைக்கு வெளியே தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாய் தலகணி எடுத்துட்டு போறாரு. உடனே அதுக்கடுத்து, ஏன் மாமா நீங்க இங்கே தூங்கிக்கோங்க, நீங்க தானே இன்னைக்கு என் மேல காலை போட்டீங்க, நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூமி வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நீ இப்படிதான் சொல்லுவ பக்கத்துல தூங்குங்கன்னு, அப்புறம் நீயே வந்து அன்னைக்கு ஐ லவ் யூ பூமின்னு இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில என் மேல பழிய போட்டுருவ, இப்போ நீ இன்னைக்கும் நான் ஏதாவது நீயே பண்ணிட்டு அது என் மேல பழிய போட்டுருவ, எதுக்கு எனக்கு தேவையில்லாம, நான் நிம்மதியா கீழே போய் ஹால்ல போய் தூங்குறேன், நீ ஏன் இந்த ரூம்ல தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாய் தலகணி எடுத்துட்டு கீழே போய் விரிச்சு படுத்து தூங்குறாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து லுங்கி கட்டிக்கிறாரு, அவருக்கு எப்படி கட்டணும்னு தெரியல. உடனே அதுக்கடுத்து பார்த்து மாமா வந்துரு போகுது அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பூமி வந்து. உடனே அதுக்கடுத்து அவங்களும் கீழே போயிட்டு ஹாலில் போய் விரிச்சு படுத்துட்டாரு. உடனே பூமி வந்து பின்னாடியே ககனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு வந்து சோஃபால வந்து உட்காந்துட்டு ககன் வந்து தூங்குறத வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ககன் வந்து தூங்குறாரு, கொஞ்சம் தூங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தா எங்க வராலோ அப்படின்னு சொல்லிட்டு மாடி படிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பூமி ஆல்ரெடி வந்து இங்கதான் உட்காந்துருக்காங்க, இந்த சைடு பார்க்காம அந்த சைடு பார்த்துட்டு இருக்காரு. உடனே பார்த்துட்டு அப்பாடா அவ வரல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த சைடு திரும்புறாரு, பூமியை பார்த்து பயந்துடுறாரு. உடனே ஏய் இனி என்ன இங்க பண்ற அப்படின்னா, நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வாட்டர் பாட்டில் எடுக்க வந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி பூமி வந்து ஒவ்வொரு சைடா இவர் திரும்பி திரும்பி படுக்கிறாரு, அந்தந்த சைட்ல போயிட்டு நிக்கிறாங்க. முதல்ல வந்து சோஃபால உட்காடுறாங்க, அதுக்கடுத்து வந்துட்டு அந்த சைடு சரி இந்த சைடு இருக்கான்னு சொல்லிட்டு ககன் வந்து அந்த சைடு திரும்பி படுக்கிறாரு. அந்த சைடு பார்த்தா டைனிங் டேபிள்ல போய் உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க உடனே ககன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து இவர் பாட்டு தூங்குறாரு, அவரோட கால் வந்து லைட்டா லுங்கி வந்து விலகுது. உடனே இவங்க அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நீயா மாயக்காரி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே இந்த துணிக்கு மாற்ற கிளிப் எடுத்து அவர் லுங்கி ஃபுல்லா குத்தி வச்சுக்கிறாரு, ட்ரெஸ் பறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லுங்கி ஃபுல்லா குத்தி வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. உடனே அதுக்கடுத்து இவங்களும் எங்கேயும் போற மாதிரி இல்ல, சோஃபால உட்காடுறாங்க, டைனிங் டேபிள்ல உட்காடுறாங்க, ஒவ்வொரு இடமா மாறி மாறி உட்காந்துட்டு இருக்கிறாங்க பூமி. உடனே அதுக்கடுத்து இவங்க என்ன நீ இப்போ போய் தூங்க மாட்டியா ரூம்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரூம்ல தான் என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேன், நான் எங்கேயுமா நான் பாட்டு நிம்மதியா எங்க தூங்குறேனே, உனக்கு தான் அவ்வளவு பெரிய ரூம் கொடுத்தாச்சுல, போய் தான் தூங்க, எதுக்கு என் உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஐயோ நீங்க கல்லானாலும் கலவன் புல்னாலும் புருஷன், எனக்கு நீங்க இங்க கஷ்டப்பட்டு தூங்குற போது நான் மட்டும் ரூம்ல ஜாலியா தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கட்டிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் உனக்கு கழுத்துல தாலி கட்டலன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு ககன். இப்ப என்ன, நான் மேல வந்து உன் கூட தூங்கணும், அப்பதான் நீ இந்த ரூம் இங்க இருந்து என்ன நிம்மதியா விடுவா அப்படிதானே அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அதேதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாங்க பூமி. உடனே இவங்களும் தலைவாணி பூமி எடுத்துடுறாங்க. உடனே அவர் எந்திரிச்சு அவர் ஃபுல்லா குத்தி வச்சிருக்காருல்ல, லுங்கில ஃபுல்லா கிளிப்ப குத்தி வச்சிருக்காரு, எந்திரிச்சு அவரால் நடக்கவே முடியல, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. உன்னோட ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்ல, நானே வந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ போ மேல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து சரி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பூமி வந்து திரும்ப ககனை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. ககன் கேட்கிறாரு, இப்ப என்ன நான் உன் கூட வந்து அங்க தூங்கணும் ரூம்ல, அதானே அதுக்கு தானே நீ இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா, போய் தோலை அப்படின்னு சொல்லிட்டு
பாயை போய் எடுத்துட்டு போ, ரூமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே இவங்களும் பூமியே சிரிச்சுக்கிட்டே மேலே போகிறாங்க. திரும்ப ககன் வந்துட்டு மேலே போய் அவர் கட்டில தூங்கிட்டு போகிற வேலை இழுத்து மூடி தூங்கிட்டு அவர் படுத்து தூங்குறாரு. அதுக்கடுத்து பூமி இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு அதுக்கடுத்து அவங்களும் படுத்து தூங்குறாங்க. இங்கே அபூர்வா வீட்டில் பார்த்த மாதிரி தான் நேரில் வந்து வாசலில் உட்காந்து அடி வாங்கின அந்த இதில் வந்து ஐயோ என்னை இப்படி அடிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த வழியில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. கன்னத்துலலாம் அப்படி செவந்து போயிருக்கு, கைத்தடம்லாம் எல்லா பக்கமும் பதிஞ்சிருக்கு. ஐயோ இவ கில்லாடிய காரி தான், இவகிட்ட போய் நான் மாட்டுவேனா, என்னைய வச்சே கடைசியில் முடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. சார் ரொம்ப வலிக்குது, நான் இந்த வீட்டிலே இருந்திருக்க கூடாது, நான் இங்கே இந்த வீட்டை விட்டே போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காங்க மருதாணியில. உடனே அபூர்வா அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே அவங்க வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இவங்களுக்கு அடிபட்டுருக்குல என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு வராங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டு உடனே சித்தின்னு கூப்பிட்றாங்க. ஐயோ திருப்பியும் அடிக்க வந்துட்டாளா இவ, ஐயோ திருப்பியுமா, அம்மா இதுக்கு மேலே பாடி தாங்காதுமா, விட்டுருமா, பாவமா நானே, விட்டுருமா இனி அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்கு எடுத்து கத்திட்டு இருக்காங்க. ஐயோ சித்தி நான் உங்களுக்கு மருந்து தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தா, நீ போய் சொல்லாத, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காருக்கு பின்னாடியெல்லாம் போய் ஒளியிறாங்க. ஏன்னு விட்டுருமா, இதுக்கு மேலே பாடி தாங்காதம்மா, அடிக்காதம்மா, ஐயோ நான் அவங்க அடிக்கலாம் இல்லை, சாரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எண்ணெயை தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து எண்ணெயை காட்டுறாங்க. உடனே அதுக்கடுத்து உண்மையாகவே என்னதானா, ஆமாம் அப்படிதான் இருக்கு, சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து வாங்குறாங்க. உடனே ஏம்மா கடைசியில் ஐடியா கேட்டால் என்னையவே வச்சே நீ உன் காரியத்தை நடத்திக்கிறேன், என்னைய பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீ என்னம்மா, நீ அந்த பூமியை இந்த விட்டு நிரந்தரமா இந்த பூமியை இந்த வீட்டை விட்டு விரட்டுவேன்னு பார்த்தா நீயே சரச்சந்திர மாப்பிள்ளையோட பூமியை சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்க, என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன சித்தி இன்னுமா சித்தி என் பிளான் உங்களுக்கு புரியலை, எப்படி இப்போ அந்த கேபி உயிரோட இருக்கான், உயிரோட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிண்ட பூஜை பண்ண மாட்டாங்க. இப்போ சரச்சந்திரா போயிட்டு அவர் பொண்ணு பூமி கிட்ட போயிட்டு இப்போ நான் கேபிக்கு நடத்தணும் நீ பண்ணிக்கூட அப்படின்னு கேட்டா அவ பண்ண மாட்டா, ஏன்னா கேபி தான் உயிரோட இருக்கானே, அவ தான் பண்ண மாட்டாளே, பண்ணலைன்னா இன்னும் தான் அது பூகம்பமா வெடிக்கும். பாருங்க மாமா, உங்களுக்கு நீங்க சொல்லியே அவ கேட்கல, உங்களுக்கு உங்க மேல மரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் நான் பிரச்சனையை கலப்புவேன். அவளுக்கு வந்து ககன் ஒரு கண்ணுன்னா அவங்க அப்பா ஒரு கண்ணு, யாருக்காகவே யாரையும் விட்டு கொடுக்க மாட்டா. இப்போ சரச்சந்திர சொன்னாங்கன்னு போய் ககன் கிட்டையும் கேட்க மாட்டா, பிண்ட பூஜையும் நடக்க போறது இல்ல, அவ நிரந்தரமா இந்த வீட்டுக்கு வரப்போறது இல்ல, அவ நிரந்தரமா இந்த வீட்டுக்கு தூரமாயிருவா. அதுதான் பின் இதுதான் என்னோட இது லாஜிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே கல்லில் எப்படிமா இத்தனை மங்க அடிக்கிற அப்படிம்பாங்க. இது மட்டுமா, இப்போ கேபி உயிரோட இருக்கான்னு அவ இப்போ ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் சரச்சந்திராவுக்கு. அப்போ அந்த கேபி அவ வெளியே கொண்டு வந்து தானே ஆகணும். ஒரே கல்லில் 3 மங்க அடிக்க போறேன். இவ சரச்சந்திரா இந்த குடும்பத்தை விட்டையும் பூமியை பிரிச்சிருவேன். அப்படி ஒரு வேளை அவ பிண்ட பூஜையில் அதை நடத்தி அங்கே நிறுத்தணும்னு நினைச்சா அந்த இடத்துல வச்சு அந்த பூமியை நான் கொல்லுவேன். ஒரே கல்லில் 3 மங்க அடிப்பேன். ஒன்று அவ கேபி உயிரோட இருக்கிறத வெளியே வந்தா அதுவும் அவளுக்கு பிரச்சனை தான். அப்படி ஒரு வேளை இந்த பிண்ட பூஜை அவள் நடத்தினானா அங்கே வச்சு அவளை சாகடிப்பேன். அப்படி இந்த பிண்ட பூஜை நடக்கலைன்னா நிரந்தரமா அவளை இந்த குடும்பத்துல இருந்து அவளை நிரந்தரமா நான் ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு எடுத்து பார்த்தா இவங்க மருதாணியில ஐயோ இம்மா உன்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்மா, நீ என்னம்மா இவ்வளோ பிளான்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அபூர்வாவை. ஆமா இந்த அபூர்வா நினைச்சதுதான் நடக்கணும். எப்பவும் இந்த அபூர்வாவை வாழ்றதுக்காக என்ன வேணா பண்ணுவா, எத்தனை பேரை வேணா சாகடிப்பா அப்படின்னு சொல்லி இவங்க டயலாக்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அபூர்வா. அதுக்கடுத்து அம்மோ உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சாரதா வீட்டுல வந்து சாரதா காலையில வந்து குளிச்சு பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கேபி எங்க இருக்காங்கன்னே தெரியல, நான் எப்படி இனிமேல் அவரை பார்க்க போறேன், எனக்கு ஐயோ அவர் எங்க இருந்தாலும் அவர் பத்திரமா இருக்கணும் கடவுளே, சாமி நான் இது மட்டும் தான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவர் உயிரை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவர் எங்க இருந்தாலும் அவர் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கணும், யார் கண்ணில் மாட்டினாலுமே பிரச்சனை தான், அவர் ஃபோனு இப்போ அவர்கிட்ட இல்லை, அவர் ஃபோனு இப்போ எங்ககிட்ட இருக்கு, எங்ககிட்ட எப்படி அவர் பேசுவார், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கடவுளே, இன்னும் அந்த அபூர்வாக்கு வேற தெரிஞ்சு போச்சு கேபி உயிரோட இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தயவு செஞ்சு நீ தான் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஃபோன் ரிங் ஆகுது. உடனே அதுக்கடுத்து பார்த்துட்டு எந்திரிச்சு வந்து சாரதா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே புது நம்பராக இருக்குது. உடனே யாருன்னு பார்த்தா கேபி தான். உடனே ஹலோ சாரதா அப்படின்னு சொல்கிறாரு. கேபி வயசு கேட்டோன்னே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, பூமின்னு அங்கே 10 வாட்டி பூமி பேரை ஏழை விட்டுட்டு இருக்கிறாங்க. பூமி பார்த்தா அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க.
சாரதாத்தை காலங்காத்தால கூப்பிட்றாங்கன்னா அப்போ மாமாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு குடுகுடுன்னு பெட்டிலே ஓடி வராங்க. ககன் வந்து படுத்திருக்கிறாரு. அவர் மேலேயே எகிரி குதிச்சு மிதிச்சு வராரு. வந்துட்டு ஏய் உனக்கு அறிவில்லை, இப்படிதான் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருக்காரு. உனக்கு கடகடன் கீழே வராங்க. ஒன்று என்னத்த அப்படின்னு இங்கே பாருங்க உங்க மாமா தான் ஃபோன் பேசுறாருன்னு பூமி கடகடன் ஃபோனை பிடுங்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து சாரதா கிட்ட இருந்து வாங்கி, சொல்லுங்க மாமா நீங்க பத்திரமா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நிம்மதியா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, எங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். யாரும் உங்களை பார்க்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவர் கேட்கிறாரு, அபூர்வாக்கு நான் உயிரோடு இருக்க தெரிஞ்சிச்சாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல மாமா அவளுக்கு டவுட் தான் வந்திருக்கு, இன்னும் அவளால நிரூபிக்க முடியல, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில்ல இருக்கேன் இங்க பக்கத்துல, நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா நாங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அங்கேயே பத்திரமா இருங்க, யார் கண்ணிலையும் பட்டுறாதீங்க, பத்திரமா ஒளிஞ்சிருங்க, நாங்கள் வந்துடுறோம், நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சாரதாட்ட சொல்கிறாங்க. சாரதா வந்து ஆல்ரெடி குளிச்சு கிளம்பி தான் இருக்காங்க. அத்தை நான் ஒரு 10 நிமிஷத்தில் குளிச்சு கிளம்பி வந்துடுறேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடுகுடுன்னு மாடிப்படிக்கு ஏறி போகிறாங்க. பூமி அங்கே போய் பார்த்தா அப்போ தான் ககன் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து அவர்கிட்ட இருந்து ப்ரஷ்ஷை பிடிங்க, அந்த ப்ரஷ்ஷை வச்சு இவங்க பல் தேய்ச்சிட்டு இருக்காங்க. பூமி உடனே உனக்கு என்ன அறிவு இல்லையா, எதுக்கிட்ட ஏன் ப்ரஷ்ஷை இது பண்ணுற அப்படி. ஆமாம் உங்களுக்கு என்னோட லிப் டு லிப் கிஸ் அடிக்கும் போது தெரியலை, இப்போ தான் உங்கள் ப்ரஷ்ஷுன்னு தெரியுதா, அப்படினாலும் அவங்க பொண்டாட்டி தானே, ஏன் எனக்கு இது கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே ப்ரஷ்ஷை தேய்ச்சிட்டு அதே ப்ரஷ்ஷை வந்து ககன் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே சிச்சி அதில் நாளை இது தொட மாட்டேன் போ அப்படின்ட்டு. நீ இப்போ எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க, நான் முதல்ல குளிச்சு ஆஃபீஸ் கிளம்பணும், முதல்ல நீ இங்கேருந்து போ, வாஷ்ரூம் விட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு மாமா, தயவுசெய்து எங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, நாங்கள் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகணும், நான் முதல்ல குளிச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பூமி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன மைசூர் மகாராணியா, நீ வீட்டில் தானே இருக்க போகிறேன், நான் தான் ஆஃபீஸ் போகணும், எனக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது, நான் போய் ஆஃபீஸ் போய் நிறைய ஒர்க்கை பார்க்கணும், நான் முதல்ல குளிச்சு கிளம்புனா, நீ வீட்டில் இருக்கிற மைசூர் மகாராணிக்கு நீ முதல்ல குளிச்சு கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சி நீயே குளிச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே குளிச்சுக்க அங்கே ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ நான் மாமாவை பார்க்க சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ககன் வந்து அப்போ தான் குளிச்சுட்டு உள்ளே வராரு, ரூம்குள்ளே வராரு. உடனே அதுக்கடுத்து என்ன உடனே ககன் நினைக்கிறாரு, நடவடிக்கையே இன்னைக்கு சரியில்லையே, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறா, எங்கே போகிறதுக்கு இப்போ இப்படி இந்த காலங்காத்தால கிளம்பிட்டு இருக்கா, இவளை முதல்ல ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறது முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி வந்து குளிச்சு கிளம்பிட்டாங்க. குளிச்சு கிளம்பிட்டு கீழே போயிட்டாங்க. சாரதாவும் வாசலுக்கு போயிட்டாங்க. உடனே வா பூமி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வர போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஐயோ அத்தை நான் கிருஷ்ணபிரசாத் மாமா ஃபோனை எடுக்கவே மறந்துட்டேன், நான் போய் எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மேலே போகிறாங்க. திரும்ப இன்னொரு ரூமில் வச்சுருக்காங்க டேபிளில். உடனே அங்கே ட்ராயரை திறந்து எடுத்துகிட்டு வராங்க. வரும்போது பார்த்தா ககன் வந்து சாட்டையோடு நிற்கிறாரு. உடனே அதுக்கடுத்து என்ன எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மாமா நான் சும்மா தான் போகிறேன், இப்போ என்ன உங்களுக்கு, நீ என்னோட பொண்டாட்டி தானே, அப்போ எனக்கு சாப்பாடு கூட பரிமாற மாட்டியா, சாப்பாடு கூட வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மாமா டைனிங் டேபிளில் தான் சாப்பாடு எல்லாம் இருக்கே, நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க மாட்டிங்களா, நீ தானே என் பொண்டாட்டி, அப்போ நீ தானே எனக்கு பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன உங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஃபுல்லாக வந்து கிச்சனில் இருந்து எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க. என்ன மாமா இப்போ வச்சாச்சு நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பூமி நீ எனக்காக ஆசையாக சமைச்சிருக்க, நீ எனக்கு பரிமாற மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி இப்போ என்ன உங்களுக்கு பிளேட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கழுவுறாரு. சோப்பை போட்டு 10 நிமிஷமாக கழுவிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பூமி பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. கடகடன் இட்லி தோசை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடகடன் இவர் வேற நான் நேரங்கிட்ட நேரத்துல தான் இப்படி பாடப்படுத்திட்டு இருப்பாரு. ஐயோ அத்தை வேற இவங்க சாரதா வேற கிளக்கி மேக்கி அங்கே நடந்துட்டு இருக்கிறாங்க வாசல் நின்று. இந்த பூமி எங்கே போனோம் இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆச்சு இவ இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா ககன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன பூமி எனக்கு மட்டும் நீ பரிமாறினா போதுமா, நீ என்னோட பொண்டாட்டி தானே, அப்போ நீயும் உட்காந்து சாப்பிட்டா தானே நான் திருப்தியாக இருக்க முடியும், நீயும் உட்காந்து சாப்பிட அப்படின்றாங்க. ஐயோ மாமா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பூமி சாப்பிட கூட மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் பூமியும் உட்காந்து அதுக்கடுத்து சாப்பிட்றாங்க. கடன்னு குறிச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. அவங்க உடனே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இவர் பார்த்தா ககன் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன மாமா நீங்கள் என்ன சின்ன குழந்தையா, எவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்க, சீக்கிரம் தான் சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டைஜஷன் ஆகாது சீக்கிரம் சாப்பிட்டா, பொறுமையா ரசிச்சு சாப்பிடணும், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு இந்த ஃபுட், எவ்வளவு டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்துகிட்டு இருக்காரு. சாப்பாடு புகழ்ந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே இருக்கிறது இப்போ நான் போகலாம்ல மாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன நான் சாப்பிட்ற வர கூட உன்னால் வெயிட் பண்ண முடியாதா, நீ என்னோட பொண்டாட்டியை தானே சேர்ந்து எந்திக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காருங்கன்னு திரும்ப அவர் சாப்பிட்ற வரைக்கும் பூமியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. திரும்ப சாப்பிட்டு முடிச்சோன்னு இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வராங்க. உடனே சாரதா அவங்களை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன
என்ன பூமி இங்க என்ன ஆச்சு, இவ்வளவு நேரம் என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் உங்க பையன் தான், உங்க பையன் என்ன பண்ற டார்ச்சலுக்கு என்னால பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு திரும்ப ககனை குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னதான் இருந்தாலும் என் பையனை குறைலாம் சொல்லாது அப்படின்னு பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வராங்க. வாசல்ல பார்த்தா ககன் காரோட நிக்கிறாரு. உடனே எங்க போறீங்க 2 பேரும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பூமி சொல்றாங்க, நான் ஃப்ரூட்ஸ் வாங்க, அத்தை ஃப்ரூட்ஸ் வாங்க அங்க போறாங்க, லெஃப்ட் சைட்ல போறாங்க, நான் காய்கறி எல்லாம் வாங்க ரைட் சைட்ல போறேன், நீங்க எதுக்கு, உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, நீங்க ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல போய் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதுக்கடுத்து போய் நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அடுத்து நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுக்கு மாமா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் போய் எந்த மீட்டிங்கும் இல்லை, அதனால நான் உங்களை ட்ராப்பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சாரதாவும் பூமியும் முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்போ கோயிலில் போகணும், கோயிலுக்கு போனால் இங்கே ககன் கிட்ட நம்ம கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லலை, கோயிலில் வேற கேபி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை வேற யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு இவ்வளோ சமாளிச்சு கேட்குறாங்க. ககன் விடுற மாதிரி இல்லை, நீங்கள் இப்போ என் கூட வர்றீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ கேபி யார் கண்ணில் பட போறான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அப்கமிங் ப்ரோமோஸ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சிறகடிக்க ஆசை ப்ரோமோ நம்ம தினமும் காலையில போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம், பை பாய்.